ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம். சோசியல் த்ரீஸ்டிலேருந்து உங்கள் விஜய் வளர்ந்து. ஸோ வாட் இஸ் த கண்டென்ட் டக்கு டும்மா. இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா சண்டேனா மஜா போடு. எஸ்டர்டே வந்து கருப்பு படம் பார்த்தோம். எப்படி இருக்கு பாலா அப்படிங்கிறதுனா நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நண்பா. கருப்பு படம் போகக்குள்ளே பல சம்பவம் நடந்துச்சு, அது அப்புறமா சொல்கிறேன். பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். நைட் டைமில் படம் முடிச்சுட்டு ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. படம் ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ள ஆர்ஜானாவுக்கு ஒரு சல்யூட்டுங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அழகாக சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு அடிப்படை மக்கள் அடிப்படை மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை வந்து கரெக்டான நீதி வாங்குறதுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு ஹியூமன் பீயினோட ஒரு விஷயத்த வந்து கோர்ட்டில் எப்படி நடக்கும், ஒரு நேர்மையாக தான் எப்படி இருக்கும், ஃபோர்ஜரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை எப்படி காமெடியாகவும் சொல்ல முடியும், எப்படி ஒரு கருத்தாக சொல்ல முடியும், எப்படி கொஞ்சம் சோகமாக சொல்ல முடியும், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்து தூள் கிளப்பியிருக்காருங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஜானா வந்து அதிகமாக சொல்லியிருப்பாரு. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அதையும் சொல்லியிருப்பாரு. அந்த இருக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அந்த பயம் வேணுங்க. எல்லாருக்கும் இந்த மனசாட்சி ஒரு பயம் வேணுங்க. நம்ம மனுஷங்களுக்குள்ளே ஒரு இந்த ஹார்ட்ல ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, மனசாட்சின்னு. அதுக்கு பயந்துட்டு சில விஷயங்கள் நம்ம பண்ணாலே இந்த நாட்டில் முக்காவாசி தப்பு நடக்காது. ஆனால் நம்ம அதை பண்றது இல்லை. நீனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம படிச்சிருக்கோம், அவ்வளோதான். இதெல்லாம் இல்லை, நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா ஃபோர்ஜரி பண்ணலாம், என்ன வேணா தப்பு பண்ணலாம், யார் என்ன பண்ண போறாங்க, இப்படி பண்ணாமல் எப்படி சமாளிப்போம், எப்படி சொன்னா இப்படி சமாளிக்கும், நமக்கு தான் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தப்புகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த தப்புனால பின்னால் ஒரு சமுதாயமே வந்து சீரழியுதுன்னு சொல்லிட்டு அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட பாருங்களேன், இன்னைக்கு ரேப் கேஸாக இருக்கட்டும், நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இதே வந்து நீங்கள் கருப்பு இருக்காரு அப்படின்னு அந்த விஷுவலில் இருந்தால் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதத்துல இவ்வளோ தப்புகள் குறையும். அது காரணம் குத்துறவங்க கத்தியில் குத்துறவங்க டக்கு நல்லவன் ஆகிடும். சரி, அதுக்கெல்லாம் என்ன ஒரு இண்டிபெண்டாக என்ன காரணம்னா அந்த மனசாட்சிக்குள்ளே அந்த பயம் வேணும். மற்றவங்கள வந்து நம்ம தப்பாக பேசக்கூடாது, மற்றவங்களை தாழ்த்தி பேசக்கூடாது, மனிதர்கள்லாம் எப்படி பழக வேண்டும் சொல்லிட்டு அடிப்படையிலேயே வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து சென்சபிள் இருக்கணும். ஆனால் அடிப்படையில் அந்த சென்சபிள் இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஸ்டைல்லேருந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம், இப்படி மார்க் எடுக்கலாம், இப்படி மார்க் எடுக்கலாம், குறுக்கோடியில் போகலாம், இப்படி போகலாம், அப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி ஒரு வட்டம் வாங்கல. அதுவே இங்கே கோளாறாக இருக்குது. இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மனசாட்சிக்கு பயந்துட்டு பண்ணாலே அந்த பயம் வேணுங்க. வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க கெடுதல் பண்ணக்கூடாது, நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு உண்மைதானாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேர் தப்பு பண்ணாமல் இருக்காங்க. கடவுளே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்போ கூட தப்பு எவ்வளோ நடக்குது. அது காரணம் கடவுள் நம்பிக்கை. சில பேர் அதெல்லாம் இல்லைடா, அது வேணால் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. சில பேர் இல்லை, இன்னும் வந்து தெய்வம் இருக்குது, கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நியாயமாகவும் இருக்காங்க. அந்த நியாயம் வந்து 100% இருந்தால்